அது மாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாடிலே நல்ல சோடியுடன் பாட்டெடுத்த பொன்னாடிலே ரெண்டும் ஊரை சுத்தி தேர சுத்தி உண்ணா போனது. அது உண்ணா இருந்த காலம் இப்போ எங்கே போனது? நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி. கூவுகிற கூவலெல்லாம் என்ன வந்து தாக்குதடி. இப்ப வருமோ எப்ப வருமோ ஒட்டி இருக்க ஒத்து வருமோ? ஒரு போல கிளி சோடி தந்த தேடுது தேடுது மானே. அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அடிமொய் எழுத வந்த கிளி போராடுது. அத பொய் எழுத வச்ச கிளி சீராடுது. இதில் யார சொல்லி குத்தம் என்ன? எல்லாம் நேரம்தான். அடி உன்னோடு சேராவிட்டால் என்றும் வாரம்தான். தித்திக்கும் செங்கரும்பே இத்தனை நாள் எங்கிருந்து மொட்டு விட்ட தேனரும்பே போதும் அடி உன்குறும்பே. விட்ட குறையோ தொட்ட குறையோ இந்த உறவு என்ன முறையோ? ஒரு தோல கிளி சோடி தந்த தேடுது தேடுது மான். அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ? ஆசை பிறந்தா அப்ப வருமோ? ஒரு போல கிளி சோடி தந்த தேடுது தேடுது மான். அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. ஒரு சோழ குயில் சோடி தந்த தேடுது தேடுது மான். அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே. ஹலோ வக்கீல் சாரா? சொல்லுங்க. சரி சரி. என்னவா? ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? ஹவுசிங் போர்டு தான் நமக்கு. சும்மா இருங்கண்ணே. ஏன்னா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க. விசாரிக்க சொன்ன விசாரிச்சியா? அண்ணே, ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க. இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க. இதுல யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன். சந்தேகமே இல்ல, நமக்கு குடிசை மாற்றி வாரிய வீடுதான். 4 நாளா இருந்திருக்கான். அவங்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த? அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல. அவங்கிட்ட நம்ம பொய்யை பித்தலாட்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன். நீங்க அவனை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலித்தனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க? நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம். நாங்க எதுவும் கேட்காம விட்டோம். சுத்தம். அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனாலதான் நானே ஏத்துக்கிட்டேன். எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன். நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எதை? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானா இருக்கேன்.
நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல, நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொல்லி. இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன், சரியா? சீக்கிரம் போ, வீசி நல்லா ஒட்டிக்கப்பா. ஏடா, பெரிய ஜமீன்தார் வேஷம் போடுறது நீங்க போட்ட, என்ன வந்து ஆட்டோல கூட்டு போறீங்களா? லுச்சா பசங்களா, பேமானிங்களா? வாழ்க. ஒரு பெரிய பெஞ்ச் வண்டியில கூட்டி போக கூடாது. கிழிஞ்சது போ. என்னடா இது, ஒரு போலீஸா இருக்கு? வேற ஏதாவது கலந்து கொண்டுட்டுமா? இல்ல, கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா? ஆமா. ஐயோ, டேய், ஆட்டோ திருப்பு, நிறுத்து நிறுத்து, முதல்ல திருப்பு. ஏன் திருப்புடா முதல்ல ஆட்டோ. இறங்கு. இல்லப்பா, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு. வேணா கொடுத்துட்டா, ஆட்டோ காசு கொடுத்துட்டா. டேய் விட்டுடா, டேய் வேண்டாடா, மாட்டி கூடடா, உனக்கு தெரியாதடா. டேய் டேய் போயிடுடா. டேய் பக்கத்துக்குள்ள சீக்கிரமா இறங்கு. டேய், இது போலீஸ் வீட்டு கல்யாணம்டா, மாட்டிக்கிட்டோ சத்தோ. ஏற்கனவே உள்ள ஒருத்த மாட்டிருக்கான், உன்னை நம்பி கழுத்தை நீட்டிட்டான். நாம மாட்டினா கம்பி, அவன் மாட்டினா அவனுக்கு கழுத்தே இருக்காது. ஆகட்டும், சீக்கிரம். திருமலை தேன் சுந்தரா, ஏடு கொண்டல வாடா, கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி வாங்க. ஆபோதூர் ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்கள மாதிரி ஜமீனை இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களை தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே. இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா. போச்சுடா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்கதாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பாதாங்க. நீங்க 3 மாதத்துக்கு முன்னால என்ன 15 அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்டை கழட்டுறாங்க. என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா? என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. செத்து போனவள பெண்ட கழட்டா? ஐயோ, என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல்ல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஒரு 16 வயசு பொண்ணு என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்டை கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறிடுவா. தம்மான் துண்டு துணி போட்டுக்கிட்டு கை அமுக்கு, கால் அமுக்கு, முதுகு அமுக்குன்னு. ஐயோ அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தனை தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? நான் அவளை உடனேக்கலையே. இல்லையே. அவன் ஆடினா சிலுக்குங்க, பாடினா ரேவதி, ஓடினா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கட்டுன்னு சொல்லுங்க, நான் அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிடுறேன். சும்மா சில்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறோம், பேச விட மாட்டேங்கிறாயா. கொஞ்சம் எந்திரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க, எந்திரா போடா. பெரிய ஆபஸ்பரியில கல்யாணம் பண்ணுவேன். ஏமண்டி ఇక్కడ వచ్చి కూర్చోండి. வாள் அக்கண்ணா கூச்சிட்டு, டேய் அங்கேயே கூச்சிடா. பாதிதான் இருக்கு. மீதி பாதி அந்த பூட்ஸ் கார்ல போயிருச்சு. என்ன பண்றது?
இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எப்படி? இப்படி நீ அனுப்பிச்சுட்டல. ஓம் சுமங்கலி தியம் வதூரிமாகும் துமே தபஸ்யதாம் சுபுத்ராகும் சுபகாம் குரு யசாஸ்யாம் புத்ராணாதி விவேகாதபதி. கெட்டி மேளம் கெட்டி மேளம். அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ்? இவன் தான். இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். புடிகையா, அவன் சிக்க மாட்டான். புடிகையா, Catch him. வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா. ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும், இல்ல என்ன உட்காரணும். ஏன்டா லொள்ளு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால். குல்மாலா? ஓ, இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாத் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு. அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள அவனை பிடிக்க முடியாது போல இருக்கு. இம்சை கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுள், என்னது? ஐயப்ப சாமி கோயில் கூடுறது சிவபெருமான் வர்றாரு. சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே, நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழ் செய்த அரும் சாதனை. எங்க போறேன்? நேரா போ. சீக்கிரம் சீக்கிரம், நாளை வண்டி ஆட்டாவே இருக்கும். இவாள்லாம் உங்க பக்த கோடிகள். அண்ணாரு, கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா. ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா? நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது. ஐயோ, அது நோ என்ட்ரியா, நோ என்ட்ரியா. ஐசே மச்சான், ஐசே மச்சான். பகவான் ஹிந்தி பேசலாமோ? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் பூசிடுவா. ஈஸ்வரா, ஹலோ ஹலோ, குருக்கள் சிவபெருமான் நோ என்ட்ரில கடத்திட்டு போறாரு. கேட்ச் ஹிம். போலீஸ் வருதையா? போலீஸ்